அங்க பாரு. இப்ப நான் அந்த முதல் பாட்டில சொல்றேன். வாணி, இந்த ரிவால்வரால அந்த இரண்டாவது பாட்டில சுடணும். ஆகட்டும். எதுக்கோ நீங்க கொஞ்சம் தள்ளியே நினைக்கங்க. இப்ப குறி பார்த்து சுடு. அம்மடியா. அபாரம், அற்புதம். குறி பார்த்தது பாட்டிலுக்கு, விழுந்தது எங்கேயோ உள்ள பணங்கா. அது விழுந்ததுன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வா? துப்பாக்கி படிக்கிற விதம் இது இல்ல. வேற எப்படி பிடிக்கிறது? இதுதான். நீ இப்படி என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னாலையும் சொல்லி தர முடியாது, நீ கத்துக்கவே முடியாது. ஏ விஜய், விஜய், ஐயோ ரத்தம். ஐயோ, பாத்தியா ரத்தம் எப்படி நின்னு போயிடுச்சுன்னு? ஆமா. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. கத்தியால காயம் ஆயிட்டா முதல்ல ரத்தம் படபடன்னு வழிஞ்சு போயிடும், அப்புறமா உயிர் போயிடும். அதுக்கு அப்புறமா நான் 100 வயசு வாழணும். ஆமா. விக்ரம், எனக்கு காயம் ஆனா நீ எதுக்கு கலங்கி போற? எதுக்குன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம், அதனால. அப்படியா? அது சரி. நான் என்ன இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அதே செய்றேன். அப்படின்னா இங்க காயம் ஆயிடுச்சு. தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். ரொம்ப கார். அப்படியா? ஏய் விக்ரம், விக்ரம். அணி ஏரி அழகா இருக்கு பாத்தியா? ஆமா. நீ கூட குளிச்சிரு. அம்மா, எனக்கு பயம். பயம் எது? நான் கூட இல்ல. சரி வாங்க. ஏமா இப்படியே வா. வேற எப்படியா? முதல்ல ட்ரெஸ்ஸ கட்டு. என்னங்க சொல்றீங்க? அவசரப்படாத, இது தவளை கட்டிக்க. நீங்க இங்கே இருங்க. அப்புறம் அப்புறமா இப்படி. இப்படி இல்ல, வேற எப்படி? இப்படி மூக்க பிடிச்சுக்கிட்டு இப்படி முங்கணும். நான் அப்படியே செய்யறேன். இப்படித்தானே? வாணி, வாணி, வாணி. வா போலாம். என்னது, ஏன் வர மாட்டேங்கிற? நான் வரல. எதுக்கு? தேடி தர்றேன். நான் நினைச்ச மாதிரி வாணிய உங்களுக்கு சமமா எல்லா வித்தையிலையும் தேர்ச்சி அடைய செய்துட்டீங்க. உங்க 3 பேரையும் எதிர்த்து எந்த மானிட சக்தியும் ஜெயிக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைக்கிறேன். எதுவா இருந்தாலும் மறுக்காம செய்யறோம். ஒரு காலத்துல இந்த வட்டாரத்திலேயே மக்கள் அமைதியா ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச காலமா ஒரு பயங்கர கொள்ளை கூட்டம் இந்த கிராமத்திலே புயலை போல தாக்கி பல கொடுமைகளை செய்யறாங்க. எந்த நிமிஷம் என்ன ஆபத்து உருவாகுமோன்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயத்தோட வாழ்ந்தோம் வாழாமே செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எதிர்த்து நாம எல்லாரும் ஒரே அடியா சாவதோ
இல்ல அவங்களை தீர்த்து கட்டிட்டு நாம எல்லாரும் நல்லா வாழறதோ அதை தெரிஞ்சுக்கவே உங்களை இங்கே வரவழைச்சு. அவன் இருக்கிற இடத்த சொல்லுங்க, ஒரு கை பாக்குறேன். சொல்றதுக்கு அவனுக்கு ஒரே இடம்னு இல்ல. அப்படியா? அந்த கொடியவன் பேர் என்ன? ஜீவா. தலைவரே, நீங்க தந்த கெடு முடிஞ்சு போச்சு. அவன் அப்பன் சவுந்தர் ஏன் இன்னும் வரல? ஏய் மொட்டை, அவனுக்கு பிள்ளைய விட பணத்து மேல ஆசை அதிகமாயிருச்சுடா. அவன் பேச்சு தவறினாலும் நான் தவற. நிறுத்து. இந்த நீ கேட்ட பணமும் நகை என் பையனை என்கிட்ட தந்துரு. என்ன பேச்சு என்ன பேச்சு? டேய், பையனுக்கு அடிபடாம ஜாக்கிரதையா கிழருக்கு. ராஜு, ராஜு, நான் தான் வந்துட்டேனே, இனிமே பயம் இல்ல, வா போகலாம். சவுந்தர், நீ எங்க போற? என்னையாது நீ கேட்ட பணமெல்லாம் தந்துட்டேனே, இன்னும் ஏன் எங்களை விட மாட்டேங்கிற? நீ நான் கேட்ட பணத்தை தந்துட்டா உன் பிள்ளைய விடுறேன்னு சொன்னனே தவிர உன்னை விடுறேன்னு சொன்னா? உன்னை விட்டுட்டா நேரா போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ன பிடிக்க வேண்டிய ஏற்பாடு செய்வேன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாள்னு நினைச்சுக்கிட்டியா என்ன? நான் சொன்ன பேச்சு தப்பாது. உன் பிள்ளைய ஜாக்கிரதையா வீட்டுக்கு அனுப்புறேன். ஒண்ணு எங்க அனுப்புறேன்னா ஜமீன்தார் ஜெகபதி பிரபு, ஜமீன்தார் ஜெகபதி பிரபு. எதுக்கையா எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் காணிக்க கொடுக்கறீங்க? உங்களுக்கு அன்பால கொடுக்கிறது எங்க பழக்கம் தானே பிரபு. வழக்கப்படி நாங்கள் எப்பொழுதும் தங்களுக்கு அர்ப்பணிப்பது எங்கள் அன்பை காட்டத்தான். தங்களுக்கு கொடுப்பது வழக்கம், ஏற்றுக்கொள்ளு பிரபு. வருஷா வருஷம் நீங்க பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு தரமும் நாங்க இப்படியே வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நில்லுங்க. தினமும் பண்டிகை வராதடா நீங்க கொள்ளையடிக்க. எடுத்ததையெல்லாம் மரியாதையா இங்க வைங்க. வைக்காதப்பனா விஜய், ராணி, ராணி, இந்த பகற்குள்ள நாய்களை ஊர் பக்கமே வராதபடி விரட்டி விரட்டி கொள்ளுங்க.
ஆ